சிவகங்கை தொல்நடைக்குழு கீழப்பிடாவூர் ஊருணி பகுதியில் 13ஆம் நூற்றாண்டு சமணப்பள்ளி நிலதான கல்வெட்டை கண்டெடுப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழப்பிடாவூர் ஊருணி பகுதியில் சிவகங்கை தொல்நடைக்குழுவின் நிறுவனர் புலவர் காளிராசா, செயலாளர் நரசிம்மன், கள ஆய்வாளர் சரவணன் ஆகியோர் ஊருணி பகுதியில் 13ஆம் நூற்றாண்டு சமணப்பள்ளி நிலதான கல்வெட்டை கண்டெடுத்தனர். இது குறித்து புலவர் காளிராசா செய்தியாளர்களிடம் கூறியதாவது: இந்த கல்வெட்டில் 4 பக்கங்களிலும் எழுத்துக்கள் உள்ளன. அதில் 3 பக்கங்களில் முழுமையாகவும், ஒரு பக்கத்தில் திருசூலம் செதுக்கப்பட்டு அதன் கீழே எழுத்துக்கள் உள்ளன. இந்த கல்வெட்டு 2.25 அடி உயரம் கொண்டது. இதில் விக்கிரம வளநாடு என்ற புதிய சொல் இடம்பெற்றுள்ளது. மேலும் அதில் இடம்பெற்ற 41,000 பெரும்பள்ளி, பள்ளிச்சந்தம் சொற்கள் மூலம் இக்கல்வெட்டு மாற்றவர்மன் விக்கிரம பாண்டியனை குறிப்பதை அறியலாம். அவரது காலம் கிபி 1268 முதல் 1281 வரை. அதில் கருங்குடி நாட்டு பெரும்பிடாவூர் 41,000 பெரும்பள்ளி தேவர் என உள்ளது. இதன் மூலம் இங்கு சமணப்பள்ளி இருந்ததை அறிய முடிகிறது. அப்பள்ளிக்கு தானம் கொடுத்த நிலத்தில் 4 எல்லைகளிலும் எல்லைக்கல்கள் நாட்டி வரிகளை பிரித்து பூஜைகள் நடத்தவும், அது சூரியன், சந்திரன் உள்ளவரை செல்லுபடியாகவும் எனவும் அரசு அலுவலர்களிடம் கையெழுத்து இடம்பெற்றுள்ளன. இப்பகுதி மக்கள் கல்வெட்டில் உள்ள திருசூலத்தை முனியசாமி தெய்வமாக வணங்கி வருகின்றனர். இவ்வாறு அவர் கூறினார். வளநாடு அப்படின்ற சூழல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி ஒரு வளநாட்டு பிரிவு இது வரைக்கும் பாண்டிய நாட்டில் பார்க்கப்படலை. இதில் தான் பார்க்கப்படுது விக்கிரமராம வளநாடு அப்படின்ற சொல்லு. அது போக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதங்கமுடைய ஐயனார்னு ஒரு சாமி இருக்காங்க. அந்த மருதங்கமுடைய நாயனார் அப்படின்னு வருது. அதே போல் விக்கிரம நாயனார்னே வருது. அவரோட பேர்லேயே ஒரு சிவன் கோயில் இந்த பகுதியில் இருந்திருக்கலாம். அப்போ பார்க்கும்போது நமக்கு சமணம் சார்ந்த ஒரு 41,000 பெரும்பள்ளி, அடுத்து மருதங்கமுடைய நாயனார், அடுத்து விக்கிரம நாயனார், இதெல்லாம் வரும்போது ஒரு கூட்டு எல்லா இறைவனுக்குமே இறையிலியாக திருத்தி அமைக்கப்பட்ட வளநாட்டு பிரிவுகள் திருத்தி அமைக்கப்பட்டது அந்த கல்வெட்டில். பாண்டியன் அப்படின்னு 2 பேர் வராங்க. அதாவது 1180 ஒரு விக்கிரம பாண்டியன் வர்றார். 180 190 வரைக்கும். அதுக்கப்புறம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட தம்பியா நமக்கு விக்கிரம பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் இந்த 41,000 பெரும்பள்ளியை வட மாவட்டங்களில் கொண்டு வந்திருக்காரு. ஒரு பள்ளி கொண்டு வந்திருக்காரு. அவர் தான் இங்கேயும் அவரோட பேர் தான் வருது, விக்கிரம பாண்டியன் அப்படின்ற பேர் வருது. இவர் 1268க்கு அப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. பொதுவாக நடு மாவட்டங்களில் அந்த பகுதியில் தொண்டை மண்டலங்களில் இவர் ஆட்சி செய்ததாக சொல்கிறாங்க. ஆனாலும் நமக்கு இது கிடச்சிருக்கிறது இந்த பாண்டி நாட்டிலையும் அவரோட ஆட்சி இருந்ததுன்றதை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இது இருக்குது.